மோகன் அவர்களே, மனிதத்தேனி திரு சொக்கலிங்கம் அவர்களே, திரு முருகன் அவர்களே, இந்த அளவிற்கு அவருடைய மனதிலே அறிவியல் புதைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. நாங்கள் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலே பொருட்காட்சி நடத்துகின்ற பொழுது உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு கோபால் அவர்கள் சொன்னது போல உங்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே ஒரு படைப்பாற்றல் அரங்கத்தை வைத்திருந்தோம். அதிலே உங்கள் பள்ளி உட்பட நிறைய பள்ளிகள் கலந்து கொண்டு அவர்கள் வைத்திருந்த அந்த அறிவியல் ஆய்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களே 2020 இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக மாறும் என்று. அப்படி அல்ல, அதற்கும் முன்னதாகவே ஏன் 2015 கூட இந்தியா ஒரு வல்லரசாக மாறும் என்கின்ற அளவிற்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையிலே நீங்கள் எல்லாம் அங்கே ஆய்வுக்கான பொருள்களை எல்லாம் வைத்திருந்தீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே நம்முடைய ஜெயபாண்டியன் அவர்கள் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று அங்கே மாணவர்கள் எல்லாம் ஊக்குவித்து வருகின்றார்கள் என்று அறிகின்ற பொழுது ஏதோ பட்டம் படித்தவர்கள் தான் பள்ளிக்கு சென்று பாடம் புகட்ட முடியும் என்பதல்ல, அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், அதற்கான அறிவாற்றல் உள்ளவர்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம், மதுரையில இயந்திரங்களை எல்லாம் இயக்கி காண்பிக்கக்கூடிய மாடல்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் அறிவியல் மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய அவா. நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பெங்களூருக்கு செல்ல வேண்டும். அங்கே விஸ்வேஸ்வரய்யா அரங்கம் என்று ஒரு அரங்கம் இருக்கின்றது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீர்களே ஆனால் எல்லா மோட்டார்களும், விமான இயந்திரங்களிலிருந்து எல்லா அறிவியல்களும் எப்படி இயங்குகின்றன என்பதை சிறிய சிறிய கண்ணாடி பெட்டிக்குள்ளே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த பொத்தானை அமைக்கிறாலே அது இயங்க ஆரம்பிக்கும். அதை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அந்த உணர்ச்சி ஏற்பட்டு நீங்களும் அதிலே ஆய்வு செய்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அது மாதிரியான ஒரு ஆய்வுக்கூடம் மதுரையிலே அமைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். இதற்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய வணக்கத்திற்குரிய நம்முடைய எல்லாம் அதை வலியுறுத்துங்கள். தமிழிலே செய்தியை படிங்கள், பிறகு முடிந்தால் ஆங்கிலத்திலும் செய்திகளை படிங்கள். உலகம் எந்த பக்கம் போய்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் சினிமா கூட்டத்தின் வாயிலாகவே நாம் அந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஜெயபாண்டியன் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு அவர் சொன்னார்கள், இன்று அந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு காரை இயக்குவது ஏதோ பக்கத்திலே இருந்து இயக்குவது மட்டுமல்ல, அமெரிக்காவிலே இருந்து கொண்டு செல்போனை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய காரை இயக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சேட்டலைட்டிலே எங்கேயோ இருக்கின்றது சேட்டலைட், அதை கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து இயக்குகிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் பேப்பரில் படிக்கின்றீர்கள், புத்தகத்தில் படிக்கின்றீர்கள். எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கீர்களா? அவ்வளவு கிலோமீட்டர், அவ்வளவு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் இங்கே கிரவுண்ட் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலத்தில் இருந்து அதை கண்ட்ரோல் செய்கின்றார்கள், சரி செய்கின்றார்கள். அது எப்படி முடிகின்றது? அது எப்படி முடிகிறது என்றால், அவர்கள் சொன்னார்களே, அமெரிக்காவிலிருந்து செல்போனிலே உள்ள ஒரு ரிமோட் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு காரை இயக்க முடியும் என்ற அளவிற்கு அந்த தத்துவத்தை எளிமையாக உங்களுக்கு ஜெயபாண்டியன் அவர்கள் இப்பொழுது சொல்லப் போகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவர் நினைக்கின்ற அந்த மையம் இங்கே அமைந்தால் உங்களை போன்ற மாணவர்கள் எல்லாம் நிச்சயமாக பயனடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறி, அவருடைய முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி